நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபென்சீன்ல இருந்து பேரா நைட்ரோஃபீனால் வந்து நம்ம வந்து சிந்தேஸ் பண்ண போறோம். ஓகே, இது வந்து குளோரோபென்சீன் வந்து இருக்குது. குளோரோபென்சீன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணா பேரா நைட்ரோஃபீனால் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ பேரா பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னா நைட்ரோ குரூப் வந்து இருக்கணும். சிஎல் வந்து நமக்கு என்ன பண்ண போறோம் OH வந்து நம்ம வந்து மாற்ற போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரின்லேருந்து OH மாற்றதான் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நைட்ரோ குரூப் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம். அப்போ நைட்ரோ குரூப் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நைட்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னாலே அந்த 5 எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். என்னெல்லாம் ஹாலஜினேஷன், நைட்ரேஷன், சல்போனேஷன், ஃப்ரீல்டாப்ட் அசிலேஷன் அண்ட் ஃப்ரீல்டாப்ட் அசிலேஷன் நம்ம வந்து பண்ண முடியும் இல்லையா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் நைட்ரேஷன் வந்து நம்ம பண்ண போறோம் H2SO4. அப்போ நைட்ரேஷன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும் பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து NO2 வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடும். நைட்ரேஷனோட ரியேஜன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க நமக்கு என்ன இருக்கணும் நைட்ரிக் ஆசிடும் இருக்கணும், சல்ஃபூரிக் ஆசிட் ரெண்டுமே இருக்கணும். அப்போ பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து NO2 வந்துடும். ஏன்னா குளோரின் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் தான். அப்புறம் இதுலேயே நம்ம என்ன குளோரினை ரிமூவ் பண்ணிட்டு OH வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது வந்து அவ்வளோ ஈஸிலாம் வந்து கிடையாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான் சொல்லலாம். உங்களுக்கு ஹேலோ ஆல்கேன் சாப்டர்லேயே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. NaOH வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். NaOH வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறம் 443 கெல்வினும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை டெம்பரேச்சர் நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து வெளில போயிட்டு இந்த OH வந்து நமக்கு வந்து வரும். அப்போ வந்து OH வந்துட்டு இங்கே வந்து NO2 வந்து வரும். சார் அப்போ முதல்ல வந்து OH போட்டுட்டு அப்புறம் NO2 பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். டைரெக்டாக குளோரோபென்சிலேருந்து OH சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஹை டெம்பரேச்சர் வந்து அப்ளை பண்ணணும். 773 கெல்வின் வந்து அப்ளை பண்ணணும். அது போக நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 300 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லாம் யூஸ் பண்ணணும். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக வந்து இருக்கும். இது என்ன பண்ணால் நீங்கள் நைட்ரோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த குளோரினை ரிமூவ் பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம 3 பொசிஷன்லையும் நம்ம நைட்ரோவை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு வார்ம் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சுன்னா ஈஸியாக நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ரியாக்ஷன் தான். நைட்ரோ குரூப் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த குளோரின் வெளியே போகிறத கொஞ்சம் நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிக் ரியாக்ஷன் தான். இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. எப்போவுமே ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. அப்படி ரிமூவ் பண்ணால் அதுக்கு செலக்டிவாக ஒரு சில ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று இந்த ரியாக்ஷன் நைட்ரோ குரூப் ஆட் பண்ண குளோரின் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து வெளில போகும். அப்புறம் ஃபீனால ஜிங்க் டெஸ்ட் போட்டால் OH மாலிகுல் வந்து வெளியில போயிடும். அப்புறம் சாண்ட்மேர் ரியாக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கொண்டு வரலாம். இந்த 3 ரியாக்ஷன் மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும்.